லார்ட். ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே ஞானம் உன்னதமானது என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரிவிக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று சொல்லி, இதோ தகப்பனுடைய போதகத்தைப் போல ஞானம் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லி இந்த ஞானம் நமக்கு போதிக்கிறது. எத்தனையோ காரியங்களை நமது வாழ்க்கையிலே சம்பாதிக்கிறோம், பொருள் சம்பாதிக்கும்படியாக அதிகமாக பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதான காரியம், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஞானமே முக்கியம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஞானத்தினால்தான் நமது ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். ஆம், வார்த்தையான கிறிஸ்துவானவர் அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அதை எழுதுகிறார். எனவே ஞானத்தை தருகின்ற தேவனுடைய வார்த்தைகளை நாம் முதலிடம் கொடுத்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆம், ஞானம் அந்த பாதைகளிலே நம்மை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நீதியின் பாதை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே வேசித்தனத்துக்கு எதிரான எச்சரிக்கையை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தரை விட்டு விலகி மற்ற காரியங்கள் ஈடுபடும்போது அது வேசித்தனத்துக்கு ஒப்புமையாக வேதம் முழுவதும் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிறதான காரியங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலில் கெட்டி சேராதே என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவரை விட்டு மாயான வழிகளிலே நடத்துகிறான சத்துருடைய கிரியைகள் எல்லாம் வேசித்தனத்துக்கு அது ஒப்பானவைகள். அதிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தரும். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். எனவே நாம் நடக்கிறதான வழிகளை, நாம் செல்கின்றதான பாதைகளை நாம் தேவ சமூகத்திலே நாம் ஆராய்ந்து அறிந்து வேதத்தின்படி வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை நாம் சரியாக பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே மதிகேட்டை பற்றிய எச்சரிக்கையை நாம் இங்கே காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சோம்பேறியே, நீ எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் இங்கே நமக்கு சுட்டி. எறும்பிடத்தில் போய், எறும்பு ஒரு சின்ன அற்பமான சின்ன பிராணி. அதற்கு பிரபுவோ தலைவரோ அதிகாரியோ எதுவும் இல்லாதிருந்தும் அது நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எனவே நாம் நன்றாக இருக்கும்போது நமது காலங்களிலே வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை ஆகாரத்தைப் போல நாம் சம்பாதிக்க வேண்டும், அதை வைத்துக்கொள்ள வேண்டும். அறுப்பு காலத்தில் அந்த வசனம் நமக்கு தேவைப்படும் பொழுது அந்த வசனத்தின் மூலமான மற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆம், நாம் தூக்கத்திலிருந்து எழுந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தரும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயமே மகா தெருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. எனவே இருதயத்தை நாம் சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நம் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்ம இருதயம், நமது உள்ளம்
ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம சரீரத்தையே அவர் வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். இதயத்திலிருந்து அவர் ஜீவ ஊற்றுக்களை புறப்பட பண்ணுகிறார். அவருடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றுகளாய் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அது நம்மை நடத்தும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை நாம் படிப்போம், இந்த வசனங்களை நாம் ஆராய்வோம், இந்த வசனங்களின்படி நடப்போம், இந்த வசனங்களின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.